ரீசென்ட்டா எல்லா சோசியல் மீடியாலயும் இந்தியர்கள் மேல மத்த நாட்டுக்காரங்க ரொம்ப அதிகமான வெறுப்ப காட்டுற மாதிரியான வீடியோஸ் பரவிட்டு இருக்கு. எஸ்பெஷலி பார்த்தோம் அப்டின்னா, யுஎஸ், யுகே, பிரான்ஸ், ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரேலியா இது மாதிரி வேற நாடுகள்ல எல்லாருமே வந்து இந்தியன்ஸ வந்துட்டு ரொம்ப வெறுக்குறாங்க. அண்ட் இந்தியர்கள வெளியேறு அப்டின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. முதல் ரீசன் என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய வேலைய வந்து நம்ம பறிச்சுக்கிறதா அவங்க நெனைக்கிறாங்க. அதனால முதல் வெறுப்பு நம்ம மேல. அண்ட் 2வது விஷயம், நம்மளும் வந்துட்டு சும்மா இல்லைங்க. நம்ம ஒரு நாட்டுக்கு போனோம் அப்டின்னா, அந்த நாட்டுல பிழைக்கிறதுக்காக நம்ம போறோம். அப்படி நம்ம போகும்பொழுது, அந்த நாட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ பேஸ் பண்ணி, அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்மளுடைய நாட்ல நம்ம பின்பற்றின கலாச்சாரங்கள இங்க கொண்டு வந்து திணிக்கக்கூடாது. நெறைய ரீல்ஸ்ல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய வீடியோஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, விசேஷங்களை கொண்டாடுறோம், பண்டிகைகளை கொண்டாடுறோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம நெறைய நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம மேல தேவையில்லாத வெறுப்ப உண்டாக்குது. நம்ம என்ன ரிலிஜனா இருந்தாலும், நமக்கான கோயில்கள் இருக்கு. நம்மளுடைய வீடு இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள நம்மளுடைய கோயில்களுக்குள்ள மட்டும் தான் நமக்கானத நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும். மத்தவங்கள பொது ஜனங்கள நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த நாட்ல நம்ம இருக்கோமோ, அந்த நாட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன ஃபாலோ பண்ணி தான் நம்ம இருக்கணும். இந்த அளவுக்கு மேல வந்து சவுண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறபோது நம்ம அத வந்து பின்பற்றி ஆகணும். அது மத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய இத கொண்டாடுறோம் அப்படிங்கிற பேர்ல மத்தவங்கள நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் வந்துட்டு பெர்மிஷன் குடுக்கக்கூடாது. இவங்க பெர்மிஷன் குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க இவ்ளோ நியூசன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் பெர்மிஷன் குடுத்துருக்க கூடாது. இன்னொரு விஷயம் இந்தியன்ஸ் மத்த நாடுகள்ல பண்றது என்ன தெரியுமா? நம்ம நாட்டுல நம்ம இருந்தா கூட ஒரு பண்டிகைன்னு வந்துட்டா, அது நம்ம இப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். சிம்பிளா பண்ணுவோம். ஆனா அடுத்த நாட்டுல இருக்கும்பொழுது, அது ஏன் தான் நம்ம அவ்ளோ மிஸ் பண்றோமா என்னன்னு தெரியல. நம்ம வெளியில அப்படி காட்டிக்கணும்னு நினைக்கிறோமா என்னன்னு தெரியல. ஏன் மத்த நாடுகள்ல இருக்கும்பொழுது மட்டும் நம்ம அந்த விசேஷ பண்டிகைகளை வந்துட்டு ஓவரா வந்துட்டு கொண்டாடுறோம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி யூகேல எல்லாம் பார்த்தோம்னா, இந்த சின்ன குழந்தைகள அபியூஸ் பண்றது அண்ட் இந்த கேம்ஸ் மூலமா அவங்க கிட்ட மெசேஜ் பண்ணி அவங்கள வந்துட்டு அபியூஸ் பண்றது, அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றது வந்து நெறைய இந்தியன்ஸ் வந்துட்டு பண்றாங்க. இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் இருக்கிற மத்த நாடுகள்ல, அத வந்து எப்படியும் கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச மத்த நாடுகள்லயே, நம்ம இந்தியன்ஸ் வந்து இவ்வளவு மோசமான பிஹேவியரோட அந்த சின்ன குழந்தைகள, அந்த டீனேஜ் பிள்ளைங்க கிட்ட இவ்ளோ தப்பா நம்ம பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, யாரும் வந்து நம்ம நாட்டுல அதிகமா கம்ப்ளைண்ட் குடுக்க மாட்டாங்க. அப்ப அதிகமான ரூல்ஸ் இல்லாம, அதிகமான இது மாதிரியான கண்காணிப்புகள் அதிகமா இல்லாத நம்ம நாட்டுல, நம்ம ஆளுங்க எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத யோசிங்க. அது வெளியில இன்னும் தெரியாம எத்தனை குழந்தைகள் இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்தியன்ஸ் அப்படின்னா நீ எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் மத்தவங்க நம்மள இந்தியன்ஸ் அப்படின்னு தான் பாப்பாங்க. சில பேர் பண்ற இந்த தப்புனால எல்லா ஒட்டுமொத்த இந்தியன்ஸுக்குமே தான் அது கெட்ட பேர். எல்லாரையுமே தான் இவங்க கேவலமா பாக்குறாங்க. எல்லாரையுமே தான் இவங்க மோசமா பாக்குறாங்க. எல்லாரையுமே ஏன் இவங்க இங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க.